மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையில சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டுமே தான் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீடு தந்தையையும் 4ஆம் வீடு தாயையுமே குறிக்கும். இந்த ஒரு பித்ரு மாத்திரு ஸ்தானங்களில் ஏற்பட்ட தோஷங்களால் உங்களுக்கும் உங்களுடைய பெற்றோர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய தத்துவார்த்த பிரிவினையும் மனத்தூரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டானது. நீங்கள் எடுத்த நல்ல முடிவுகளை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு உங்களை சந்தேகித்திருக்கக்கூடிய நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் சொன்னதை அவங்க எப்படி சந்தேகிக்கலாம் அப்படின்னு உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில, தகப்பனுக்கும் மகன்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்களும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற விதமான சில கேள்விகள் உங்களுடைய மனதிற்குள்ள ஒருவர் மனதுக்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அவர்கள் சொல்ல ஆலோசனைகள் உங்களுடைய காலத்திற்கு ஒத்துவராத சுமையாக உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். இதனால் பாசத்திற்குரிய பெற்றோர்களிடம் கூட உங்களால் மனம் மாறி பேச முடியாமல் ஒரு விதமான அந்நியப்பட்டு வாழும் சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. பெற்றவர்களிடம் கூட நம்முடைய நியாயத்தை நிரூபிக்க முடியவில்லையே என்ற ஒரு குற்ற உணர்வு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனவேதனையும் உங்களை நீண்ட நாட்களாக வாட்டி எடுத்துக்கொண்டுமே தான் இருக்கும். அதே போல உங்களுடைய உறவினர் அரசியலால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்ட பிரிவு. மிதுனம் ராசிக்கு 6ஆம் வீடு என்பது சத்துரு ஸ்தானமாகும். இதுவே மறைமுக உறவினர்கள் அரசியலை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய குடும்பம் ஒற்றுமையாகவும் பொருளாதார ரீதியாக உயர்ந்தும் வாழ்வதை பார்த்து பொறுக்காத ஒரு சில உறவினர்கள் உங்களுடைய குடும்பத்திற்குள் மிக தந்திரமாக பொறாமை அரசியலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடத்தியிருப்பார்கள். ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் இல்லாததையும் பொல்லாததையும் கோல் மூட்டி பேசி கூட்டு குடும்பமாக இருந்த உங்களை அண்ணன் தம்பி அக்கா தங்கை என தனித்தனியாக பிரித்திருப்பார்கள். நீங்கள் நன்றாக இருப்பது சில உறவினர்களுக்கும் சில நண்பர்களுக்கும் இடையில பிடிக்காமல் இருந்திருக்கும். அதனால நீங்க சொல்லாத வார்த்தைகளையும் 3வது நபராக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து அந்த மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இவர்கள் இப்படி பேசுகிறார்கள், அவர்கள் அப்படி சொல்கிறார்கள் என்று சொல்லி உங்களுடைய கூட்டு குடும்பத்தை 2ஆக பிரித்திருப்பார்கள். இது உங்களுக்கு இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். அவர்களின் இந்த வஞ்சக சூழ்ச்சியை நீங்கள் உணர்வதற்குள் உறவுகளுக்குள்ள இருந்த பாச பிணைப்பு முற்றிலும் முறிந்து போய்விடும். இன்று முகம் கொடுத்து பேசாத அளவிற்கு ஒரு பிரிவினையானது உங்களுடைய குடும்பத்துக்குள்ள ஏற்பட்டிருக்கும். அடுத்ததா சொத்து பங்கீட்டில் ஒரு சிக்கலானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். பூமி மற்றும் பூர்வீக சொத்துக்களை குறிக்கும் 4ஆம் வீட்டிலும் 7ஆம் வீட்டிலும் ஏற்பட்ட சனியின் சஞ்சாரம் உங்களுக்கு சொத்து விஷயத்தில் மாபெரும் இழுப்பறியையும் சிக்கலையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது. நியாயமாக உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பூர்வீக சொத்தின் பங்கையோ அல்லது நீங்கள் கஷ்டப்பட்டு வாங்கிய நிலத்தின் உரிமையையோ பங்காளிகளோ அல்லது அண்டை வீட்டாரோ தட்டி பறிக்க பார்த்தார்கள். அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. அவர்கள் நமக்கு நன்மைகளைத்தான் தேடி கொடுப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அனைத்தையும் நீங்கள் அவர்களிடம் பகிரவோ ஆரம்பித்திருப்பீர்கள். ஆனால் அவர்களோ அவங்களுடைய தேவைகள் முடிந்ததும் உங்களை நடுரோட்டில் நிற்க விட்டு போயிருப்பார்கள். அது இன்னமும் இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டேதான் இருக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு என அலைந்து உங்களுடைய பணமும் நேரமும் வீணானதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிச்சம். நம்முடைய உழைப்பில் வந்த சொத்தை அனுபவிக்க கூட இத்தனை போராட்டம் என்று நீங்கள் சட்ட ரீதியான சிக்கலில் மாட்டி தவித்த தருணங்கள் உங்களுடைய தூக்கத்தை கெடுத்து கொண்டுமே தான் இருக்கும். நீங்கள் நம்பிக்கை வைத்திருப்பீங்க. ஆனா நம்பிக்கை வைத்த இடத்திலெல்லாம் உங்களுக்கு கிடைத்தது ஏமாற்றம் மட்டும்தான். புதனின் ராசியான நீங்கள் மனிதர்களை எளிதில் நம்பி விடுவீங்க. யார் எது கூறினாலும் அவங்க சொல்றதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய ஒரு மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்க ராசிக்கு வாக்கு மற்றும் தனஸ்தானங்கள் பலவீனம் அடைந்திருந்த போது நீங்கள் சில மனிதர்களின் வார்த்தைகளை வேத வாக்காக நம்பி ஏமாந்திருப்பீங்க. அது உங்களுடைய காதல் உறவு, வாழ்க்கை துணை, அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள், நண்பர்கள் என இவங்களுடைய வாக்கை நீங்க நம்பி சில செயல்களை செய்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த நாட்கள் இன்னும் உங்களுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கும். உனக்கு இந்த வேலையை முடித்து தருகிறேன், இந்த பணத்தை அடுத்த வாரம் தந்து விடுகிறேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வாக்குறுதி கொடுத்தவர்கள் தான் உங்களுடைய மேனேஜரோ உங்களுடைய முதலாளிகளோ. அவர்கள் சொல்லிவிட்டார்களே, அதனால் அந்த ஒரு பணமானது கிடைத்துவிடும் என்று நம்பி உங்களுடைய சொந்த ஆசைகள், சொந்த வேலைகள் அனைத்தையும் போட்டுவிட்டு உங்களுடைய கடனை அடைக்க வேண்டும் என்கிற ஒரு துக்கத்துக்காக உங்களுடைய வேலைகளை எல்லாம் போட்டு நீங்க இரவும் பகலுமாக சில வேலைகளை அவங்களுக்காக செய்து கொடுப்பீங்க. ஆனா அவங்க சொன்ன பணத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மிகப்பெரிய ஒரு கவலையையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுடைய அவசர தேவை என வந்த போது கையை விரித்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு பிரித்திருப்பார்கள். அவர்களை நம்பி நீங்கள் பல காரியங்களை தொடங்கிவிட்டு நடுவழியில் அவர்கள் உங்களை ஏமாற்றியதால் கௌரவ பாதிப்புடன் நடுத்தருவில் நின்று தவித்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் பிரச்சனைகளும் கவலைகளும் இருந்து கொண்டு அது உங்களுக்கு தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத ஒரு கெட்ட பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டு தாங்க இருக்கிறது.
இருக்கிறது. நான் கூறியது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள விநாயகரின் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தடைகளை விலக்கிவிடும். மிதுனம் ராசி நாதனான புதனுக்கு அதிதேவதை முழுமுதற் கடவுளான விநாயக பெருமான் ஆவார். அதனால விநாயக பெருமானை நீங்க நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் எஞ்சிய கர்ம வினைகளையும் காரிய தடைகளையும் போக்க இந்த விநாயகர் வழிபாடு உங்களுக்கு ஒரு மாபெரும் கவசமாகவே திகழப் போகிறது. அதை நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. விநாயகர் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு நன்மைகளை செய்து கொடுப்பாரா என்று. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு பேரும் புகழும் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை உயர போகிறது. சங்கடகர சதுர்த்தி நாட்களிலோ அல்லது தினசரி காலையிலோ விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி தோப்புக்கரணம் போட்டு ஓம் கம் கணபதியே நமக என இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்து வழிபட உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அத்தனை காரிய தடைகளும் திருமண தடைகளும் கண் திருஷ்டிகளும் வேரோடு அழிந்துவிடும். விக்னங்களை திருக்கும் விக்னேஸ்வரன் உங்களுடைய முன்னே நின்று உங்களை நோக்கி வரும் அத்தனை துன்பங்களையும் தடுத்து நிறுத்தி சகல காரியங்களிலும் ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். இந்த புதன்கிழமை தானம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன்கிழமை தானம் பலனை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளுமே நீங்கி ஜாதகத்தால் புதனின் பலமானது பிறகு புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்யும் எளிய தான தர்மங்கள் மாபெரும் புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதன்கிழமைகளில் பச்சை பயிறு பச்சரிசி அல்லது ஏழை மாணவர்களின் கல்விகளுக்கு தேவையான புத்தகங்கள் பேனா போன்றவற்றை உங்களால் இயன்ற அளவுக்கு தானமாக நீங்கள் வழங்கி கொடுக்க வேண்டும். மேலும் பசுமாட்டிற்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி போதுமான அளவுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த எளிய தானம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலைமையை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறதா இல்லையா என்பதையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய வருமான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் இதுவரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை மட்டுமே நம்பி கஷ்டப்பட்ட நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழித்தடங்கள் உங்களுக்கு திறக்கவோ ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யும் முதன்மை தொழில் அல்லது உத்தியோகத்தை தவிர பகுதி நேர தொழில்கள் கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் மூலமாக எதிர்பாராத அளவிற்கு கை கொடுக்கும் வகையில் உபரி பணவரவு படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரத் தொடங்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவோ ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வாடகை வருமானமோ அல்லது பங்குகள் மூலம் லாபமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவோ ஆரம்பிக்கும். இந்த கூடுதல் வருமானம் உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கவும் எதிர்கால சேமிப்பை உயர்த்தவும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்க நினைத்ததை விடவே அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கவும் செய்யும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமா பார்த்து தெரிந்துக்கோங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக்கோங்க. அப்போதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். இதில் ஏதேனும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பார். இந்த புதன்கிழமை தானம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புதன்கிழமை தானம் பலனை தேடி கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ராகு கேது மற்றும் சனியின் தாக்கத்தால் உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்த திருஷ்டிகளும் தடைகளுமே நீங்கி ஜாதகத்தால் புதனின் பலமானது பிறகு புதன்கிழமை தோறும் நீங்கள் செய்யும் எளிய தான தர்மங்கள் மாபெரும் புண்ணிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். புதன்கிழமைகளில் பச்சை பயிறு பச்சரிசி அல்லது ஏழை மாணவர்களின் கல்விகளுக்கு தேவையான புத்தகங்கள் பேனா போன்றவற்றை உங்களால் இயன்ற அளவுக்கு தானமாக நீங்கள் வழங்கி கொடுக்க வேண்டும். மேலும் பசுமாட்டிற்கு பச்சை புல் அல்லது அகத்திக்கீரை கொடுப்பது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கும் அத்தனை தோஷங்களையும் நீக்கி போதுமான அளவுக்கு குடும்பத்துல நல்ல ஒரு பேரையும் புகழையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த எளிய தானம் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கும் மந்த நிலைமையை நீக்கி பொருளாதார முன்னேற்றத்தையும் புத்தி தெளிவையும் தங்கும் தடையுமின்றி உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறதா இல்லையா என்பதையும் நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். புதிய வருமான வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும்.
தனக்காரகனான குருவின் சுப பார்வையால் இதுவரை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட வருமானத்தை மட்டுமே நம்பி கஷ்டப்பட்ட நிலைமையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட புதிய வருமான வழித்தடங்கள் உங்களுக்கு திறக்கவோ ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யும் முதன்மை தொழில் அல்லது உத்தியோகத்தை தவிர பகுதி நேர தொழில்கள் கமிஷன் கன்சல்டிங் அல்லது ஆன்லைன் மூலமாக எதிர்பாராத அளவிற்கு கை கொடுக்கும் வகையில் உபரி பணவரவு படிப்படியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரத் தொடங்கும். அது போதுமான அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் வாடகை வருமானமோ அல்லது பங்குகள் மூலம் லாபமோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த கூடுதல் வருமானம் உங்களுடைய பழைய கடன்களை அடைக்கவும் எதிர்கால சேமிப்பை உயர்த்தவும் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். இது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நீங்க நினைத்ததை விடவே அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உருவாக்கி நல்ல ஒரு பெரிய